முதல்ல திருச்சி வேலுசாமி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அது திட்டமிட்டு ஒரு அரசியலுக்காக எழுப்பப்படக்கூடிய ஒரு முழக்கம் அப்படின்னு அதை கடந்து போறாங்க பாஜக. கூடுதலாக அனுராக் தாக்கூரோ பிரதமர் மோடியோ ஆட்சி இருக்கக்கூடிய எதிர்வினைகளையும் பார்த்துருப்பீங்க. உங்க பார்வை என்ன? இது ஒரு உளவியல் ரீதியா பார்த்தாதான் இது இந்த உண்மை புரியும். நான் முதல்ல ராகுல் காந்தி யாருங்கிறத சொல்லிட்டாதானே அனுராக் தாகூருக்கு அது பதிலா இருக்க முடியும். இப்ப நீங்க இருக்கீங்க, உங்க அப்பா அம்மா பேர் தெரியும், உங்க அப்பா அம்மாவுடைய அவங்க அப்பா அம்மா பேர் உங்களுக்கு தெரியுமா? அதுவே சந்தேகம் தான். உங்க தாத்தா பாட்டி அவங்க தான். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் பல கோடி பேருக்கு ஒரு குடும்பத்தினுடைய 5 தலைமுறையை தெரியுமானால் அது ராகுல் காந்தியுடைய குடும்பத்தை தான். மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, அதுக்கு பின்னாலே இந்திரா காந்தி, அதுக்கு பின்னாலே ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, அதற்கு பின்னாலே அவருடைய அதாவது நேருவோடு பிறந்தவர்கள் விஜயலட்சுமி பண்டிட், கிருஷ்ணா சிங். அந்த கிருஷ்ணா சிங் பேரு காரணம் அவரே ஒரு சீக்கிய இளைஞரை காதலித்து மணந்தது. அதே போலவே ராஜீவ் காந்தியுடைய தம்பி அவர் ஒரு சீக்கிய பெண்ணை காதலித்து மணந்தார். ராஜீவ் காந்தி ஒரு கிறிஸ்தவரை காதலித்து மணந்தார். அந்த குடும்பம் என்பது ஜாதி மதத்தை கடந்து மனிதனை மனிதனாக பார்க்கிற அந்த குடும்பம். ஆகவே இந்த பேச்சு என்பது, இந்த வேண்டுகோள் என்பது, இந்த கோரிக்கை என்பது தன்னை சார்ந்தவர்களுக்கோ தனக்கோ ஆதாயத்திற்காக அவர் பேசல. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டுக்காக பேசுறது குறிப்பா சொல்றார். குறிப்பிட்ட செயலாளர்கள் 60 பேர்ல 3 பேரை தவிர எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அதை தாண்டி சொல்லணும்னா இந்தியாவுடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தூதுவர்கள் இருக்கிறாங்க, அதுல பெரும்பான்மையினர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. ஆக பரவலாக ஒரு சமூக நீதி வேண்டுமானால் எல்லாருக்கும் வர வேண்டும் என்பதாக கேட்கிறார். அதை கேட்ட உடனே உன் ஜாதி என்ன தெரியுமா? நான் அவருக்கு என்ன ஒன்று புரியலன்னா, சின்ன பையனுக்கு கூட தெரியும் என் பிறப்புக்கு நான் காரணம் இல்லை. நான் யார் அப்பான்னு சொன்ன எங்க அம்மா சொல்றதை வச்சுதான் சொல்ல முடியும். அது 100% சரியா தப்பான்னு தெரியாது. ஒரு சினிமாவில் வந்து சொன்னேன், அப்பனும் அவனுமா சந்திலும் கவுண்டபடி வருவாங்க, கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கிற போதும் பையனுடைய அப்பா சொல்லுவாரு, ஐயோ இது வேணாப்பா, இது உனக்கு தங்கச்சி முறை 2-3 தடவை சொல்லுவாரு. இவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவாரு, என்னம்மா யாரை பார்த்தாலும் தங்கச்சி முறைன்னு அப்பா சொல்றாரு, நீ கவலைப்படாதா, நீ அவருக்கு பிறக்கல அப்படின்னு அம்மா சொல்றது ஒரு நகைச்சுவை காட்சி. அதை போல ஜாதியை கேட்கிறவன் நல்லவ யாரும் கேட்க மாட்டான். ஒரு 4 பெண்கள் நல்ல பெண்கள் கூடி இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்கள் தான் பேசுவாங்க. தவறான பெண்கள் கூடி இருக்கிற இடத்துல அவங்க போறவர்களை பார்த்தா மூஞ்சிய தெரியாதா மோர தெரியாதா என்று பேசுவது அடைப்பது போல அந்த கேட்டகரியில் தான் அனுராக் தாக்கூர் பேசி இருக்கிறார். அதனாலதான் அவை குறிப்பிலிருந்து சபாநாயகரை நீக்கிட்டார், நாம கூட நீக்கல. இது ஒரு மோசமான ரசனை குறைவான ஒரு விமர்சனத்தை வைத்திருப்பவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார் என்பதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம். இப்ப அனுராக் தாக்கூர் விமர்சனத்தை கடந்து பிரதமர் மோடி உள்ளிட்டோர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணியின் அரசியலை நாங்க அம்பலப்படுத்துறோம், இவங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்கறது அந்த மக்களின் பிரதிநிதித்துவத்துக்காக வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு இல்ல, வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் அவங்க திட்டமிட்டு இதனை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு அழுத்தத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு. அப்போ உங்க நோக்கம், உண்மையான நோக்கம் அக்கறை கிடையாது, அரசியல் பண்றதுக்காக இதை கேட்குறீங்க. நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்க, தான் திருடி பிறரை நம்பார். அவங்க மதம் ஒரே மொழி ஒரே மதம் அப்படின்னு சொல்றது வாக்கு வங்கிக்காகத்தான் என்பதால் தான் அவங்க பார்க்கிறதெல்லாம் அந்த பார்வையிலே பார்க்கறாங்க. காமால கண்ணனுக்கு பார்க்கிறதெல்லாம் மஞ்சளா தெரிகிற மாதிரி. ஏன் அவங்க பயப்படுறாங்கன்னா, வெளிப்படையா சொல்றேனே, ஒரே மதம் என்று சொல்லி பெருவாரியான இந்துக்கள் 80% பேர் இருக்கிறவங்க அவருடைய வாக்குகளை பெறலாம் என்று நினைத்து ஆட்சிக்கு வந்தாங்க. இப்ப இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தாலே அது போயிரும், தங்களுக்கு அந்த வாக்கு வங்கி போயிரும், அந்த அச்சம் அவர்களுக்கு வந்திருக்கு. அதனால தம்மை பலவீனப்படுத்தத்தான் அவர்கள் சொல்றாங்க நினைக்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், ராகுல் காந்தி இந்த வேண்டுகோளை வைப்பது என்பது, பாராளுமன்றத்தில் பேசுவது என்பது தனக்காகவோ தன்னுடைய கட்சிக்காகவோ தனக்கு ஆதரவுக்காகவோ அல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான். நல்லவருடைய சிந்தனை நல்லதாகத்தான் இருக்கணும், அவருடைய சிந்தனை வேறையாக இருப்பதற்கு அது நான் பொறுப்பல்ல. சரி, அரசியல் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கி தான் இந்த விவாதம் போகுது. அதற்கு ஒரு வழியாக ஜாதிய கணக்கெடுப்பு வந்தால்
அது ஒரு வகையில முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுக்காக பேசுறாரு. இங்க பேசிய நம்முடைய பேராசிரியர் அம்மையார் கூட ஒண்ணு சொன்னாங்க, எனக்கு அது புரியல. என்னன்னு கேட்டா, இதை எங்க பேசணுமான்னு கேட்டாங்க. நடந்து முடிந்த தேர்தல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஜாதி கணக்கெடுப்பை நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணோம், நாங்க வந்த உடனே இதை செய்வோம். எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக நாங்க வரலன்னாலும் உங்க அடுத்த ஆட்சியில கேட்பது எப்படி தவறா இருக்க முடியும்? அப்புறம் நம்ம நண்பர் பேசினாரு, பாராளுமன்றத்தில் எதை பேசணும்னு கூட தெரியலன்ட்டு. சோனியா காந்தி அம்மையார் 80 வயதை தொட்டவர், மிக மோசமான உடல் நலிவுற்றிருக்கிறவர், இத்தாலிக்கு போய்விட்டு வந்தார் என்கிற போது பாராளுமன்றத்துக்குள்ளே இத்தாலிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, இவருக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் என்று சொல்லி ஒரு எம்பி பேச பிரதமர் மத்தியிலிருந்து அத்தனை அமைச்சர்களும் கையொட்டி சிரித்தார்களே, அந்த மாதிரி நாகரிகமாக உங்களுக்கு பேச தெரியலன்னு சொல்றாங்களா? நான் முதல்லயே சொன்னேன், உங்க புரிஞ்சுக்கல. ராகுல் காந்தி தனக்காகவோ தன்னுடைய கட்சிக்காகவோ இதை பேசல. அதிகார பரவல் என்பதை எங்களுக்கு தெரிந்த ஒரு வழியில பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்திருக்கிறோம். நாடு முழுவதும் இன்றைக்கு கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஏன் பெண்கள் பல பேர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்களாக, மாவட்ட பஞ்சாயத்து தலைவர்களாக, ஒன்றிய குழு தலைவர்களாக வந்திருக்கிறார்கள். அதிகார பரவல் வந்திருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ராஜ் தான் ஒரு பெரிய அளவுக்கு எட்டி இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த நாட்டில் அது பரவணும். அது ஒண்ணு சொன்னாங்க, அதை இங்க யாருமே காது கொடுத்தே கேட்கல. குறிப்பிட்ட செயலாளர்களா இருக்கிறவர்களில் 60 பேர்களில் 3 பேரை தவிர 57 பேர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ராகுல் காந்தி சொன்னார். அதை நம்ம கவனத்தில் எடுக்கணும். மோதலை உருவாக்க அல்ல, யதார்த்தத்தை சொல்லுகிறார். அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஜாதியே வேண்டாம் எல்லாம் நினைக்கிறேன், சரி, அப்ப ஜாதி என்ன, ஜாதி தெரியாத பேசலாமா என்று சொல்வதை வன்மையாக கண்டிச்சா ஜாதி வேணாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை பேசுவதற்கு முள்மனசிலிருந்து வருத்தம். உதடு ஒண்ணு பேசுது, உள்ள ஒண்ணு சொல்லுது, செயலுக்கும் சொல்லுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. ஜாதியே கூடாதுங்கிறீங்க, அப்படின்னா மதமும் கூடாதுன்னு அர்த்தம். அப்பயே ஒரே நாடு ஒரே மதம் பேசுறீங்க, அதுவும் தவறுதானே. மனிதனை மனிதனாக பார்ப்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. அதுல கூடுதலா ஒரு நண்பர் சொன்னாரு, வாஜ்பாய் கூட சொல்லியிருக்காரு. வாஜ்பாய் நீங்க பார்த்திருப்பீங்க, பல முறை அவரோடு நான் விவாதித்து இருக்கிறேன், அவரோடு தங்கி இருக்கிறேன், அவர் என்ன பேசினாரெல்லாம் தெரியும். அதனால தாய்மாமன்ற குலம்போத்திரம் விசாரிக்க வேண்டாம். இந்த மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி வாக்கு வங்கி அரசியல் செய்வது பாஜகவே உடைய, காங்கிரஸ் அல்ல. அதிகார பரவல் வேண்டும் என்பதற்காக கடந்த காலத்தில் செய்திருக்கிறோம். நாடு முழுக்க அடிமை இந்தியாவிலேயே ஆலய பிரவேச போராட்டத்தை நடத்தியது காங்கிரஸ் கட்சி. அது அரசியல் அதிகாரத்திற்காக அரசியல் அமைப்பை உருவாக்குகிற போது கூட அந்த அமைப்பினுடைய தலைவராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் நன்றாக இருந்தால்தான் அந்த உணர்வோடு இருக்க முடியும் என்று அவர் கேட்கவில்லை. காந்தியும் நேருவும் சேர்ந்து அவரை கேட்காத அம்பேத்கரை அழைத்து வந்து நீங்கள் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் கட்சி. அதற்கு முன்னாலேயே அரசியலை பற்றி அடிப்படை விஷயங்களை 10 பேர் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்தாலும் கூட நாங்கள் அப்படியெல்லாம் செய்திருக்கிறோம். ஆகவே இந்த குறைபாடுகளை சொல்வதற்கு அவர்கள் எப்போது உரிமை வேண்டும் என்றால், நீங்க இதான செஞ்சீங்க, நாங்க அதை தாண்டி செய்கிறோம் என்று நீங்கள் செய்தால் அதிலே நியாயம் இருக்கிறது. நீ என்ன ஜாதினே தெரியாது என்றால், நீ யாருக்கு பிறந்தாய் என்றே தெரியாது என்று ஒருவன் கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? சரி, ரசக்குறைவான சபாநாயகரே அங்கே செஞ்சதுக்கு பின்னாலும் இங்கே பேசுகிறவர்கள் அதற்கு சப்பை கட்டுகிறார்கள் என்றால் இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய எண்ணம் என்ன என்பதை பார்வையாளர்கள் புரிந்து. நன்றி.